And that is not the main thing that Christians pursue. ஆகவே கிறிஸ்தவர்கள் தேடக்கூடிய பிரதானமான காரியம் அதுவல்ல. We are told to pursue the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறோம். Whatever we need on earth, பூமியில நமக்கு எது தேவையோ, health, ஆரோக்கியம் and wealth needed, தேவையான பொருட்கள் God will give us. நமக்கு எது தேவையோ அது தேவன் தருவார். That is the new covenant life. இதுதான் புதிய உடன்படிக்கை வாழ்க்கை. So if people seek the kingdom of heaven, ஆகவே ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தை தேடும்போது then only they'll be able to understand the new covenant. அப்பொழுது மட்டுமே அவர்கள் புதிய உடன்படிக்கையை விளங்கிக் கொள்ள முடியும். That's why it says, let your mind be set on the things above, not on the things of earth. ஆகவே தான் உங்களுடைய மனது மேலானவைகளிலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும், பூமிக்குரியவைகளில் அல்ல என்று வாசிக்கிறோம். We have preached on the new covenant in CFC churches for 40 years. 40 ஆண்டுகளாக புது உடன்படிக்கை குறித்து CFC சபையில நாம் பிரசங்கித்து வருகிறோம். Nobody in India has preached as much as we have preached on this. நாம் இதை குறித்து பிரசங்கித்த அளவிலே வேறு யாருமே இந்தியாவிலே பிரசங்கிக்கவில்லை. But still many people have not been gripped by it. ஆனாலும் அநேகர் இதை குறித்து பற்றி பிடிக்கப்படாமல் இருக்கிறார்கள். And the reason is they are not seeking